ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அத்தை மதியானம் மீன் வெட்டி தரேன்னு சொன்னாரு. என்ன மீனுன்னு பார்க்க போனா சங்கரா மீன் வெட்டிட்டு இருந்தாரு. எனக்கு சங்கரா மீன் வேண்டாங்க தான் சொல்லியிருந்தேன். சங்கரா மீன் டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டாங்க தான், அன்னைக்கு தானே வாங்கி செஞ்சேன். எனக்கு வேறு மீன் இருந்தால் பார்த்துக்கலான்னு சொல்லி பார்த்தேன்னா, அயில மீன் குட்டி குட்டியாக இருந்துச்சு. நல்லா அழகாகவும் இருந்தது. இப்போ எனக்கு இந்த அயில மீன் வெட்டி கொடுங்கத்தான்னு சொல்லிட்டு அயில மீன் வெட்டி வாங்கிட்டு இருந்தேன். எப்போ மீன் வாங்கும்போது எங்கள் அத்தை எனக்கு தீட்டி தான் தருவார். நீ சாப்பிடாட்டின்னா பரவாயில்ல, மருமகனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுன்னு சொல்லி தான் எப்போவுமே தருவார். ஆனால் அவர் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாரு. அதில் ஒரு வேலையும் இல்லை. சைடில் அந்த செதில் மட்டும் எடுக்கிற வேலை தான் இருக்கும். ஆனாலுமே நான் மீன் வாங்கியிருக்கேன், எனக்கு அவ்வளோ ஒரு சங்கடம். அப்புறமா வாங்கி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சிருவேன். வரைகிறதுனா இந்த கோடெல்லாம் போடுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இவ்வளோ கோடு போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அப்போ தான் மீன் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அப்புறமா அந்த மீனெல்லாம் யாரெல்லாம் அந்த மாதிரி வரைகிறது ட்ராயிங் பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் மீனுக்கெல்லாம் நிறைய மிளகு பொடி இந்த மாதிரியெல்லாம் போட்டு வறுத்தா தான் நல்லா சொடுக்குன்னு இருக்கும். நான் மல்லிப்பொடி போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னென்ன போடுறேன்னு சொல்லி நான் சைடில் கொடுக்குறேன். அந்த மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள், வீட்டில் எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும். மிளகு பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, குருமிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. இதை நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் நிறைய மீன் எடுத்துருக்குறங்காட்டி அதுக்கு தகுந்த மிளகு பொடி எடுத்துருக்குறேன். நான் மிளகு பொடி உப்பெல்லாம் கொஞ்சம் சொடுக்குன்னு போட்டால் தான் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக போட்டோன்னா உப்பு மிளகு பிடிக்காமல் சப்புன்னு இருக்கும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து அதில் நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அதை தடவி விட்டுக்கணும். தடவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லா மீனையுமே அந்த மாதிரி பண்ணி நான் ஒரு பிளேட்டில் நல்லா மாற்றி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் மீனை எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ வேணுங்கிற அளவுக்கு மட்டும் இப்போ வெளியே வச்சுட்டு பகுதி மீனை உள்ளே தூக்கி வச்சாச்சு. நான் தோசைக்கல்லில் தான் மீனை வறுக்குவேன். ஏன் தோசைக்கல்லில் வறுக்கிறேன்னா எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாகும், அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். வெளியும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும். அதுக்கு வேண்டி நான் தோசைக்கல்லில் தான் நான் வறுக்குவேன் எப்போவுமே. அப்புறம் நான் மூடி போட்டு தான் நான் வறுக்குவேன். ஏன்னா வெளியே நமக்கு ஸ்மெல் அந்த அளவுக்கு வராது, காரில் அடிக்காது. அப்புறம் அந்த தண்ணி சொட்டும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. மூடி போட்டு நம்ம வறுத்தா தான் மீன் அது வெளியே காந்தல் அடிக்காது. அதுவும் இல்லை, சிம்மில் வச்சே பொறுமையாக வறுக்கணும். அப்போ தான் வெளியும் நல்லா வெந்து கிடைக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும், வெளியும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். மேலேயும் கருவேப்பிலையெல்லாம் எதுக்கு தூவுறேன்னா கொஞ்சம் மீன் நல்லா மணமாக இருக்கும்ல, அதுக்கு வேண்டி தான். அந்த கருவேப்பிலையோட மணத்துக்கும் மீனோட ஸ்மெல்லுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.